ஈஸ்வரன், நான் உங்களிடமிருந்தே தொடங்குறேன். நிறைய இடைத்தேர்தல்களை பார்த்துருக்கிறீங்க. மிக குறிப்பாக திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் களத்தில் நேரடியாக சென்று பரப்புரை மேற்கொண்டிருக்கிறீங்க. எப்படி இருக்கு களம்? யாருக்கு சாதகம், யாருக்கு நெருக்கடி? மக்களை பொறுத்தவரை தெளிவாக இருக்கிறார்கள், சுயநலமாக இருக்கிறார்கள் என்று கூட சொல்லலாம். என்ன நடந்திருக்கிறது கடந்த 3 ஆண்டுகளில்? இப்போது என்ன வாக்குறுதிகளை தருகிறார்கள்? யாருக்கு வாக்களித்தால் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள் என்பதிலே மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். வாக்காளர்களை குழப்புகின்ற முயற்சியிலே எதிரில் இருக்கின்ற வேட்பாளர்களுடைய கட்சி தலைவர்கள் பெருமுயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். முடிந்தவரை அதில் அவர்கள் வெற்றி பெறவில்லை என்பது அவர்களுடைய கடைசி நாளினுடைய ஆதங்க பேச்சிலிருந்தே முழுமையாக இன்றைக்கு தெரிகின்றது. நீங்க குறிப்பிட்ட சுயநலம்ங்கிறது அந்த தொகுதிக்கான பொதுநலத்தை உள்ளடக்கிய தொகுதிக்கான, அதாவது அந்த தொகுதிக்கு என்னவெல்லாம் இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே அங்கு பிரச்சாரத்திலே இங்கே எவ்வளவு பேருக்கு மகளிர் உரிமை தொகை கிடைத்திருக்கிறது, எவ்வளவு பெண்கள் இலவச பயணத்தின் மூலமாக பயனடைந்திருக்கிறார்கள், எவ்வளவு பெண் பிள்ளைகள் கல்லூரிக்கு செல்லுகிறவர்கள் மாதம் 1000 ரூபாய் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு ஆண்கள் அதை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இப்படியெல்லாம் அந்த டேட்டா எல்லாம் கொடுத்து இன்னும் நாங்கள் செய்வோம் என இன்னும் எவ்வளவு பேர் அங்கே மகளிர் உரிமை தொகை பெறாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் பெற்றுத்தருகிற வேலையை வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர் செய்வார் என்கிற அந்த வாக்குறுதியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதிரிலே போட்டியிடுகின்ற அந்த கட்சியினுடைய தலைவர்கள் அவர்கள் குறை சொல்லுவதையே வேலையாக வைத்திருக்கிறார்கள். குறை சொல்லுவது, நாங்கள் இப்படி அனுபவித்தோம், இப்படி கஷ்டம், அப்படி கஷ்டம். பிரச்சாரம் செய்கின்ற பிரதான கட்சியினுடைய ஆளுங்கட்சியினுடைய அந்த தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவது, அவர்களுடைய தேர்தல் பிரச்சார முறைகளை கொச்சைப்படுத்துவது, இந்த வேலைகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன மக்களுக்கு செய்வோம் என்கிற நிலையிலே அவர்கள் இன்றைக்கில்லை. அதே போல அங்கே உயிரிழந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அன்பு நண்பர் புகழேந்தி அவர்கள் மிகவும் நல்லவர். அவர் சட்டமன்றத்திலே நான் பார்த்திருக்கின்றேன். அந்த தொகுதிக்காக பல்வேறு விஷயங்களை அவர் செய்திருக்கிறார். அந்த தொகுதி மக்கள் அவர் மீது மிகவும் பாசத்தோடு இருக்கிறார்கள். அப்ப அந்த அனுதாப அலையும் இன்றைக்கு அந்த தொகுதியிலே வீசுகிறது. அப்படி இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய வித்தியாசத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அங்கே கிடையாது. நீங்க குறிப்பிட்ட அந்த மக்கள் நல திட்டங்கள் எல்லாம் இன்னும் கூடுதலாக மக்களுக்கு வந்து சேரும், தொகுதி மக்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லும் போது முன்னதாக இருந்த மறைந்த புகழேந்தி அதெல்லாம் செய்யல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொனி வரலையா? இல்ல, 3 ஆண்டுகளில் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு 10 வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, முடியாம இருக்கு. பாலங்கள், சாலைகள் அல்லது கட்டிடங்கள், இதுவெல்லாமே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நடக்காததை இப்போது அறிவித்து நடத்துவோம் என்ற வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் யாரால் அதை செய்ய முடியும்? ஆளுகின்ற கட்சியால் தான் அதை செய்ய முடியும். ஆனால் மக்கள் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கிறார்கள். எதிரிலே என்னதான் அவர்கள் விமர்சனம் செய்தாலும், பிரச்சார முறைகளை கொச்சைப்படுத்தி பேசினாலும் மக்கள் உதயசூரியனுக்கு வாக்களிப்பதிலே தெளிவாக இருக்கிறார்கள். ஓகே, முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன் திரு ஈஸ்வரன். திரு பொங்கலூர் மணிகண்டன், இங்க இடைத்தேர்தல் களத்துல திமுகவும் பாமகவும் நேரடியாக மோதி கொண்டிருக்கிறார்கள். ஆனா களத்துக்கு வெளியில அதிமுகவும் பாஜகவும் மோதி கொண்டிருக்கிறது. அந்த மோதலுக்கு என்ன காரணம்? இந்த தேர்தலை ஒட்டி பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக 35% வாக்குகளை பெற்றிருக்கிறது. அங்கே பாமக 30,000 குறைவான வாக்குகளை பெற்றிருக்கிறது. திமுக ஒரு 6,000 வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறது. அப்போ கிட்டத்தட்ட மிக நெருக்கமான நிலையில் தான் அதிமுக அங்கே வாக்கு வங்கி வைத்திருக்கிறது. இப்போ அதிமுக போட்டியிடல, பல காரணத்தை பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ இந்த வாக்குகளை பெற வேண்டும் என்று எல்லா கட்சியும் முன்னேறாங்க. அது இயற்கைதா, இயல்புதான். ஒரு கட்சி இப்போ பெரிய கட்சி போட்டியிடும் போது அந்த வாக்குகளை பெற வேண்டும் முயற்சிப்பாங்க. ஆனா பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தனிப்பட்ட முறையில கடுமையான விமர்சனத்தை வைக்கிறார். இன்னொரு புறம் அவர் ஆதரிக்கிற அந்த அன்புமணி பாமக வேட்பாளர் பதறிட்டு இருக்கார். இவர் பேசி வாக்குகள் அதிமுக வாக்குகள் வராமல் பதறிட்டு இருக்கார்.
அப்ப இவருடைய நோக்கம் என்ன, அவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்று பார்த்தால் மிகப்பெரிய ஆச்சரியமா தான் இருக்கு. அப்போ ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு அங்கே செயல்பாடுகள் இருக்கிறது என்று நிச்சயமா தெரியுங்க. ஆனா நிச்சயமா சொல்றேன், நிச்சயமாக மக்கள் உரிய முடிவு எடுப்பாங்க. யாருமே ஓட்டு போட வேண்டாம் அதிமுக சொல்லாது. ஜனநாயகத்துல ஓட்டு போடுவது அவசியம். எனவே வாக்களிக்க யாரும் வர வேண்டாம் சொல்லி யாரையும் ஒதுங்க சொல்ல மாட்டாங்க. ஒதுங்க சொல்ல சொல்றேன் என்ன இல்ல, புறக்கணிப்பு என்பது தேர்தலில் பங்கெடுக்கல, அவ்வளவுதான். நீங்க அதாவது வந்து பல அரசியல் விருப்பப்படி ஓட்டு போட சொல்ல, ஓட்டு போடாதேன்னு சொல்ல, ஓட்டு போடாதேன்னு சொல்வது தவறான ஒன்று, தவறான விளையாட்டு கூடாது. அப்போ அதிமுக பொதுச் செயலாளர் ஒரு முறையான வழிகாட்டுதலை அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அல்லது அதிமுக வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கோ ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கணும்ல. நீங்க யாருக்கு வாக்களிக்கலாம் அப்படிங்கிற குறைந்தபட்ச ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கணும்ல. ஏன் அப்படி சொன்னா எதுக்கு மேல ஓட்டு போடலாம், எந்த சின்னம் சுயேட்சையில் போடலாம், நோட்டாவுக்கு போடலாம், வேற எதுக்காக போடலாம். ஆனா அப்படி எல்லாம் எந்த சமிக்கையும் சொல்லப்படவில்லை. அதாவது ஜனநாயக ரீதியாக புறக்கணிப்பும் ஒன்றுதான். அந்த புறக்கணிப்புல காரணகர்த்தாகிற கட்சி வாக்காளர்கள் அவர்கள் முடிவெடுப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அதிமுகவை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் நிச்சயமாக இப்ப ஈஸ்வரன் சொன்னாங்க மக்கள் தெளிவா இருக்கான்னு சொன்னாங்க. உண்மையை சொன்னா மக்கள் தெரியவே கூடாதுன்னு சொல்லி டாஸ்மாக் மதுவை தினசரி ஒவ்வொரு வாக்காளர்கள் கொடுத்து கொண்டு இன்னைக்கு தேர்தலை மிக மிக கேலி கூத்தாக்குற திமுக. ஒவ்வொரு வீட்டுக்கும் பட்டு வேட்டி, பட்டு சேலை, பட்டு சட்டை, இப்படி ஒவ்வொரு வாக்காளருக்கும் வாரி கொடுத்து கொண்டு ஜனநாயகத்தை இல்ல மணிகண்டன், இன்று மாலையோடு பரப்புரை முடிஞ்சிருச்சு. இது பரப்புரைக்கான விஷயங்கள் நீங்க சொல்றது. ஆனா அதிமுக களத்துல இருந்திருந்தா பேசுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது இல்ல. தமிழ்நாட்டுல தற்போதைய சூழல் அப்படிங்கிறது உட்பட எல்லா விஷயங்களும் அதிமுக பேசுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருந்தது இல்ல. ஆனா அந்த வாய்ப்பை அதிமுக இழந்துருச்சுல. இல்ல, அந்த வாய்ப்பை ஈரோடு கிழக்கிலேயே பேசி பார்த்தோம்ல, வாக்காளையே சந்திக்க முடியலையே, சந்திக்க விடலையே. நீங்க எல்லாருமே தெரிந்தே ஒரு தவறை சரி என்று பேசுகிற அரசியலும் இருக்கிறது. ஒரு தப்பு பண்றான்னு தெரியும், ஊழல் பண்றான்னு தெரியும். ஆனா தெரிந்து கொண்ட தவறு செய்வர்கள் யார்? ஒண்ணு இல்ல, ஒரு அரசாங்கம் ஒரு பில்டிங் வச்சுங்க, அந்த பில்டிங்ல ஊழல் பண்றாங்க, ஈஸ்வரனே பார்வையிட போறாரு. ஆனா கட்டட வேலை செய்யணும் பேர் சொல்றாரு. ஆனா அதுக்கு காரணம் கமிஷன் வாங்குற ஆட்சியாளர்கள். பின்னாடி இருந்து இயங்குறது யார்? ஈஸ்வரன் மாறினா போதுமா? ஒட்டுமொத்த ஆட்சி மாற வேண்டாமா? அப்போ தவறு என்பது இன்னும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலே இருக்கிறீங்க. அதை தாண்டி ஒரு பெரிய நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்து அதை தாண்டி தான் இந்த இடைத்தேர்தலையே சந்திக்கிறோம். சார், நான் மறுக்கலை. அதாவது நாடாளுமன்ற தேர்தல் என்பது மிக தெளிவாக பாரத பிரதமர் யார் என்று வருகிற போது ஒரு ராகுல் காந்தி, ஒரு மோடி, மக்கள் வாக்களிச்சாங்க. அதிமுக பிரதம வேட்பாளரை முன்னிறுத்தவில்லை. 2014 கூட அம்மாவையே பிரதம வேட்பாளர் மறைமுகமாக மக்கள் பேசிட்டாங்க, வாக்களிச்சாங்க. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்டு வாக்கு அதை கவலைப்படல, அது பெரிய விஷயம் அல்ல. அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் பல வித்தியாசம் உண்டு. பல தேர்தல் பார்த்துட்டோம். 2026 அதிமுக வெற்றி பெற போகுங்க. ஆனால் இன்றைக்கு நடைபெறுகின்ற ஜனநாயக விதிமுறை மீறல்களை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. விக்கிரவாண்டி மக்கள் வந்து ஈஸ்வரன் அந்த வார்த்தையை சொல்றேன். அதாவது சுயநலம் சொன்னார். மக்கள் வந்து விரும்புறாங்க, பணம் கொடுக்க விரும்புறாங்க. இவங்க எல்லாம் வந்து அவங்க கொள்ளையடிச்சாங்கல்ல, கொடுக்கிட்டு விரும்புறாங்க. துரைமுருகன் வந்து இல்ல, அந்த தொகுதியை சேர்ந்த வாக்காளர்கள் எங்க தொகுதிக்கு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சுயநலத்தோட இருக்கிறாங்க. அர்த்தம் ரெண்டுமே இருக்குங்க, அர்த்தம் ரெண்டுமே இருக்குது. சுயநலம் ரெண்டுமே இருக்குது. மக்கள் வந்து சார் 2000 ரூபாய் கொடுக்கிட்டு வாங்கிக்கலாம், பட்டு சேலை எடுத்தாலும் வாங்கிக்கலாம் பேசுறது ஒண்ணு. இப்ப 60,000 கோடி துரைமுருகன் குற்றச்சாட்டு இருக்குது, 30,000 கோடி திமுக குடும்பத்தின் மீது இருக்குது. அப்போ இதெல்லாம் கண்டுகொள்ளாமல் மக்கள் வாக்களிக்கிறாங்கன்னா நிச்சயமா கிடையாது. 2024 மணிகண்டன், எனக்கு ஒரு கேள்வி என்ன எழுதுன்னா, அதிமுக தேர்தலில் போட்டிட்டு இருந்தாலும் இதே பதிலே மணிகண்டன் சொல்லிருப்பாரா? நிச்சயமா சொல்லிருப்பாங்க. அதாவது அதிமுக தேர்தலை ஈரோடு கிழக்கிலும் திருமங்கலத்திலும் சந்தித்து பெற்ற அனுபவத்தை கொண்டு திமுக எப்பொழுதுமே ஜனநாயக ரீதியாக செயல்பட்டதே கிடையாது. அழகர் என்கிற ஒருவரை வைத்துக் கொண்டு தென் மாவட்டங்களே வந்து ஒட்டுமொத்த கைகளை வைத்துக் கொண்டு அவரை மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்து ஒட்டுமொத்த ஜனநாயகத்தின் புலியோண்டி இயக்கம் திமுக. இது நான் ஆனா ஈஸ்வரன்ல இருந்து எல்லாமே கலந்து பேசுறதா? சரி, இன்னைக்கு கூட பேச மாட்டாங்க. உங்களுடைய பார்வையை எடுத்துக்கிறேன்.